சிக்கன் மஞ்சூரியன் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 500 கிராம் அளவுக்கு பவுன்லெஸ் சிக்கன் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய விட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக சால்ட்டு, 4 பெரிய பல்லாக பூண்டு எடுத்திருக்கேன். இது மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன பல்லாக எடுக்கிறீங்க அப்படின்னா துருவியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். பட் கார்லிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனுக்கு வந்து இந்த கார்லிக் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரே ஒரு முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கை வச்சு கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் லைட் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த சிக்கனுக்கு நல்ல ஒரு ஜூசினஸ் கொடுக்கும், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து மேக்ஸிமம் 1 ஹவர் ஊற வச்சுக்கணும். நான் வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். எந்த டைமில் நீங்கள் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் வந்துட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா கை வச்சு கலந்து விட்டுட்டு நல்லா சூடாக இருக்கிற ஆயிலில் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஒரு பீஸாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே திருப்பி விட்டு நல்லா வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கிறிஸ்பி ஆகிறது வரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் பக்கோடா மாதிரி இருக்கும். குழந்தைங்களாம் வந்து ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வெஜ்ஜிஸ் எல்லாமே வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ண அதே ஆயில் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு வேறொரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. நல்லா ஹெவி பாட்டமாக இருக்கணும். இப்போ இது கூட நான் வந்து க்ரீன் கேப்சிகம், ரெட் எல்லோன்னு எடுத்திருக்கேன். இது கூட ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே வந்து லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து வதங்கணும், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் அதே ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிறது வரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்கு இல்லையா, அதோட ஒயிட் பார்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ இது கூட டொமேட்டோ கேச்சப், சோயா சாஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சுகர் கொஞ்சம், சால்ட் கொஞ்சம், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட ஃபுல் மெஷர்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ ரெசிபி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து ப்ளே பட்டனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட கலருக்காக நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்தோன்னே தண்ணி ஆட் பண்ண இல்லையா, அதில் வந்து ஒரே ஒரு சிக்கன் க்யூப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் க்யூப் ஆட் பண்ணுறதுனால நமக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது கூட தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் எடுத்து அதையுமே தண்ணியில் கரைச்சிட்டு உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாஸ் வந்து நமக்கு திக்காக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன், வெஜ்ஜிஸ் ரெண்டத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி மட்டும்தான் விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதை கொதிக்க விட்டுறக்கூடாது. கிறிஸ்பினஸும் போயிடும், வெஜ்ஜிஸும் வந்து வெந்துடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஃபைனலாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணிவிட்டு தூவி இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.